ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. மிஞ்சி போனால் 10 நிமிஷத்துக்கு உள்ளுக்கே வேலை முடிஞ்சிடும். 10 நிமிஷம் கூட அதிகம் தாங்க. இந்த ஸ்வீட் வந்து கேழ்வரகு மாவு, அதாவது ராகி ஃப்ளவரில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வெள்ளை சக்கரை கூட சேர்க்க, நாட்டு சக்கரை சேர்த்து தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நான் வந்து 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்ட் இனிப்பு, அதாவது ஒரு சரியான இனிப்பு, திகட்டாத அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் ஒரு 2 கப்புக்கு பதிலாக ஒரு 2 1/2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப இனிப்பு வந்து நான் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். லைட் இனிப்பு இருந்தால் தான் ஸ்வீட்லாம் திகட்டாமல் சாப்பிட முடியும், அதுக்காக. இப்போ அது கரைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உருக்கிற நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது சுத்தமான பசுமாட்டு நெய் தாங்க, நம்ம வீட்டில் காய்ச்சிறதுல வாங்கினது. சுத்தமான பசு நெய்யில் செய்யும்போது இது இன்னும் ஆரோக்கியத்தையும் டேஸ்ட்டையும் நல்லாவே தரும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப், அதாவது 2 கப்பு சுகர், அதாவது ப்ரௌன் சுகர், 1 கப்பு ராகி மாவு, அதுக்கு 1/4 கப் அளவுக்கு ரவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவு போல், அதாவது எனக்கு வந்து 200 கிராம் இருந்துச்சு ராகி மாவு, அதாவது என்னோடய கப் வந்து 200 கிராம், அதில் 1/4 கப்பு வந்து ரவை, 200 கிராம், அதாவது 1 கப்புக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம நெய்யில் நல்லா வறுத்துரும். அந்த கலர் நல்லா மாறி அதோட பச்சை வாசம் போய் நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வறுத்துரும். அடுப்பை வந்து நல்லா லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கரைஞ்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பார்த்தாலே தெரியுதா, நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சதான நாட்டு சர்க்கரையை வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையை நம்ம அவ்வளோத்தையும் சேர்த்துடக்கூடாது. ஒரு 3/4 வாசி சேர்த்துட்டு ஒரு 1/4 வாசி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. ஊற்றினோடனே நம்மளுக்கு வெந்துடும். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோட நெய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேகணும், அதாவது இந்த பாகோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த பாகு பதெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் மிச்சம் வச்சுருக்கிறதான பாகையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போல் நெய் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா லூஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டில் வந்து நெய் தடவி எடுத்துட்டு அந்த தட்டில் வந்து இப்போ நம்ம அந்த ராகியை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமே எடுக்காது, சீக்கிரம் பண்ணிடலாம். நீங்கள் தட்டு இல்லை, பாக்ஸு, ஸ்கொயர் ஷேப்பில் அது மாதிரி பாக்ஸு, மோல்டு எதுவும் வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே போல் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் முந்திரி பருப்பை துருவி அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதையும் கொஞ்சம் கரண்ட் லைட்டாக அமுத்தி விட்டுட்டேன். அப்போ தான் உள்ளே செட் ஆகும். இப்போது கொஞ்சம் ஃபேனில் ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சூடோடு கட் பண்ணும்போது கத்தியில் ஒட்டும். ரொம்பையும் ஆற விட்டுட்டோம்னா கொஞ்சம் கட் பண்ண சிரமமாக இருக்கும். அதனால் லைட்டாக ஆறின பிறகு சூடு பொறுக்க இருக்கும்போது மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் சாக்லேட் ஃப்ளேவரில் இந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்கிட்டையும் சொல்லுங்கள், சாக்லேட் கேக்குன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நம்ம ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி ஸ்நாக்ஸை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.